உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன், நிலவிலாவிய நீர்மெலி வேணியன், அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான், மலர் சிலம்புடி வாழ்த்தி வணங்குவோம். மகாவிஷ்ணு மகாலட்சுமியை வணங்குவோம். ஸ்ரீ குபேரனருள் டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிலையிலேயே நன்கு பரிணமிக்கக்கூடிய பாவங்களும் அதன் தொடர்புடைய கிரகங்களும் யாவுமே உங்களுக்கு சரியான இடத்தில் சஞ்சரிப்பதால் சக்ஸஸை தரக்கூடிய மாதம் இது. அது மட்டுமல்ல, சுகம், வித்தை, விளம்பரம், வீடு, வாகனம், நவீன பொருளுடைய அம்சங்கள், சுபகாரியம் அதாவது திருமண முயற்சிகள், எதிர்பார்ப்புகள், எதிர்கால திட்டங்கள், இன்சூர் இதெல்லாம் ஜெயமே. விஐபியுடைய தொடர்புகள், உயர் அதிகாரிகள் முதலாளிகளால் வருகை, வீடு, வியாபார ஸ்தலத்திற்கு விருத்திகளும், இவர்கள் தொடர்பால் உங்களுக்கு சுமூகமான நட்புகளும் நன்மைகளும் கூடி வரும். அது மட்டுமல்ல, நண்பர்கள், சகோதரர்கள், விட்டுப்போன உறவுகள் இவையெல்லாம் ஒன்று கூடி விழாக்கள், பூஜை, விருத்திக்கான அம்சங்கள், தெய்வ வழிபாடுகள், குலதெய்வ பூஜைகள் இவைகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக கைகூடக்கூடும். உங்கள் ஜீவனம் எதுவாக இருந்த போதிலும் கூட உணவு, நீர், உல்லாசம் மற்றும் வாகனம், பழுது நீக்கும் தொழில், விளையாட்டு, ஆயில் வகைகள், மருத்துவம், ஜுவல்லரி, துணி, ஷிப்பிங், லேபாதேவிதம், பத்திரம் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு லாபங்களே. இந்த மாதத்தில் 1, 4, 5, 10, 11, 12, 13, 19, 20, 21, 22, 23, 27, 28 இத்தகைய தேதிகளில் மேலே சொன்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அனுகூல பலன்கள்லாம் சரியாக உங்களை வந்தடையும். நீங்களும் அதை சரியாக இந்த காலகட்டங்களில் பயன்படுத்தி கொள்ளலாம். இது சொல்லப்படாத தேதிகளில் சில உபாதைகள், அசுபலன்கள் இருக்கலாம். இப்போது உங்களுடைய நட்சத்திரப்படி என்ன பரிகாரங்களோ அதை கடைப்பிடித்தால் அந்த கெடுபலன்களும் வராமல் தன்னை தற்காத்து நற்பலனை அடைய முடியும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஹேராம்ப கணபதி அதாவது பஞ்சமுக கணபதி, சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய பஞ்சமுக கணபதியை வழிபடுவதும், HA என்ற எழுத்தால் நன்மைகள் பெறுவதும், வடமேற்கு திசையினுடைய உங்கள் முயற்சிகள் யாவும் நன்மையாக முடியும். அருகம்புல் கொண்டு பூஜிப்பது உகந்த பரிகாரமே. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லட்சுமி நரசிம்மரை தரிசிப்பதும், ஸ்ரீ என்ற எழுத்தை மூலமாக உங்களுக்கு சாதகங்களும், தென்கிழக்கு திசையால் திரவிய லாபங்களும், தேன் கலந்த பொருட்களை கொண்டு வழிபடுவதால் உங்களுடைய நினைத்த காரியங்களை வெற்றியடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சப்த ரிஷிகளில் வசிஷ்டர், அருந்ததி இவர்களை வணங்குவதும், என்கி என்ற எழுத்துக்களை பயன்படுத்துவதும், கிழக்கு திசையால் லாபகரமும், பழங்கள் கொண்டு பூஜிப்பதால் பயனடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். இந்த மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு இருக்கின்றன. கன்னி ராசி அன்பர்களுக்கு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.